அண்ணியாரே, தமையன் இன்னலை களைந்தார், நிலையை மாற்றி அமைத்தார், சம்பாத்தியின் வேதனையை விளக்கினார். இல்லை லக்ஷ்மணா, இது சீதையின் எண்ணமாகும். சம்பாத்தியுடைய வேதனையை நீக்க வேண்டியவள் அவளே ஆவாள். இறுக்கத்திலிருந்து ஒருவரை விடுவிப்பது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கின்றதல்லவா? ஆனால் அதே வகையில் ஒருவரின் விருப்பமின்றி இறுக்கத்தில் பிணைத்து வைப்பதும் பெரும் பாவமாகும். அது தண்டனைக்குரிய செயல். விருப்பத்திற்கு மாறாக நபரை சிறைப்படுத்துவது சிறப்புற்ற செயல்தானா? நான் ஆற்றிய செயலானது தமது நலனுக்கானது. வேண்டாம் அண்ணியாரே, நலன் அருள்தல், நிர்பந்தித்தல் இரண்டிற்கும் வித்தியாசங்கள் உள்ளன. நலன் வழங்குவதாய் ஒருவர் தன் மனதில் கருதலாம். ஆனால் உண்மையில் அச்செயல் அன்னவர் ஆனந்தம் கொள்ள ஆற்றும் செயலாக விளங்கும். இந்த பாதுகாப்பு வளையத்தை காட்டிலும் நான் சக்தி படைத்தவளாக விளங்கும் பட்சத்தில் அந்த அற்புத சக்தி மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும். என்னை சிறைப்படுத்தி இருக்க வேண்டாம் அல்லவா? உனது இச்செயல் என்னுடைய நன்மைக்கானது. அதை நான் நன்கு அறிவேன். இருப்பினும் அண்ணியாரே, நான் ஆற்றியது என்னுடைய கடமையாகும். தம்மை அடைத்து வைத்தது என் தவறை. நான் பாதுகாப்பிற்காக இனி உருவாக்கும் ரேகை தாம் கடக்க வல்லதாய் விளங்கினாலும் அடுத்தவரால் இயலாது. நான் ஆற்றிய செயல்கள் வேதனையை உருவாக்கி இருந்தால் என்னை மன்னித்தருளுங்கள். தமையும் தமையனையும் காப்பது என்னுடைய தர்மம். அவசியமற்றதாயினும் அப்பணி ஆற்றுவேன். என் ஆத்ம திருப்திக்காக அனுமதி அளிக்க வேண்டுகிறேன்.